Hello everyone. இப்போ நம்ம MS Excelல random list of names ஒரு 10 names மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க. லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு நேம் லிஸ்ட் இருக்குது. அதிலேருந்து 10 நேம்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு rand array ஃபங்க்ஷன். rand array ஃபங்க்ஷன் எதுக்குன்னா 0 to 1 ரேண்டமான நம்பர்ஸ் கொண்டு வரணும். அதுக்காக இதில் டேரெக்டாக நம்ம நம்பர் கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக ரோஸ் ஃபங்க்ஷனை கொண்டு வரோம். இந்த ரோவோட நம்பர்லாம் கொண்டு வர்றதுக்கு ரோஸ் ஃபங்க்ஷன். இந்த நேம் ரேஞ்சை கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி rand array ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா 0 to 1 ரேண்டமான நம்பர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய ரிசல்ட் இந்த ரேண்டமான நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆக போகுதுன்றது இந்த ரிசல்ட் மேலே டாப்பில் தெரியும். இப்போது சார்ட் பை ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது கமா கொடுத்து பார்த்தோம்னா இதுதான் பை அரே ஒன்னுன்றது rand array ரோஸ் ஃபங்க்ஷன்லாம் பை அரே 1 அரேன்றது வந்து இப்போ இந்த நேம் ரேஞ்சை கொடுத்துட்டு இப்போது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ரேண்டம் நேம்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போவே F9 கொடுத்து ரீஃப்ரெஷ் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து இதை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய ரிசல்ட் தெரியும். இந்த ரேண்டமான நேம்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு 10 நேம்ஸ் தான் வேணும். அதனால் டேக் ஃபங்க்ஷன் அரேன்ற ஆர்குமெண்ட்டில் தான் இந்த சார்ட் பை rand array ரோஸ்லாம் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. இப்போது கமா கொடுத்து நம்மளுக்கு 10 நேம்ஸ் தான் வேணுன்றதுனால 10 கொடுத்துட்டு இப்போ டேக் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது என்ட்ரு கொடுத்தோம்னா 10 நேம்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து F9 கொடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ரேண்டமான நேம்ஸ் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.